இப்போ என் ஃப்ரெண்டு ஹிந்துவா இருக்கா. அவளை நான் இஸ்லாத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிடும்போது என்னைய இஸ்லாத்துக்குலாம் கூப்பிடாத, நான் உன்னையும் வற்புறுத்தல, நீ என்னை வற்புறுத்தாத அப்படிங்கிறா. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமா, சாப்பிடுறது அப்படி இதெல்லாம்? சகோதரி என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, அவங்களுக்கு பிற மதத்தை சேர்ந்த ஒரு தோழி இருக்கிறாங்க. அவங்களுக்கு இவங்க இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க. இஸ்லாத்தை எடுத்து சொல்லும் பொழுது அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள், அவங்க இஸ்லாத்துக்கு வர மறுக்கின்றார்கள். அப்படி இருக்கிற நிலையில அவங்களிடத்துல அந்த தோழமையை நம்ம தொடரலாமா, அவங்களுடைய வீடுகள்ல சாப்பிடுறது அதெல்லாம் கூடுன்னு சொல்லி அந்த சாப்பாடு சாப்பிடுறது இதெல்லாம் அவங்களிடத்துல சேர்ந்து செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல் ரொம்ப தெளிவாக இருக்கின்றது. அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவரிடத்துல மட்டும்தான் நாம நட்பு பாராட்ட வேண்டும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவரிடத்துல நாம பகைமை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வும் அவனுடைய தூதரோ சொல்லவில்லை. மாறாக எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் உங்களை உங்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேற்றாமல், உங்களுக்கு தொல்லை தராமல், உங்களோடு போர் புரியாமல் இருக்கின்றார்களோ, நல்லிணக்கமான முறையில் இருக்கின்றார்களோ, அவர்களிடத்தில் நட்பு பாராட்டுவது உங்கள் மீது குற்றம் இல்லை, அவங்களிடத்துல நீங்க நட்பு பாராட்டலாம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே நேரத்தில் யார் நம்மளோட சண்டை போட்டு நம்மளுடைய கொள்கைகளை நமக்கு எதிராக இருந்து நம்மளுடைய வீடுகளை விட்டு வெளியேற்றி நம்மளோடு போரிடுகின்றார்களோ, அதாவது கொள்கையில எதிரியாக யார் இருக்கின்றார்களோ அவங்களிடத்துல நாம ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. அந்த மாதிரியான நபர்களோட நாம நட்பை பேணக்கூடாது. அப்படிப்பட்டவர்களை தான் அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகின்றான், இணை கற்பிப்பாளர்களை நீங்க ஒரு காலத்திலையும் பொறுப்பாளர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், வழியாக ஆக்காதீங்க என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்தை வச்சுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, இறை மறுப்பாளர்கள்ட்ட நம்ம எப்படி உறவாடுறது, அவங்களோட போய் நம்ம உறவு பேணலாமா என்று சொல்லி எல்லாம் கேள்வி கேட்பாங்க. இப்படி அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லனுடைய காரணம் என்ன, விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரு நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, நம்மளை ஒழிச்சுக்கிட்டோம்னு நினைக்கிறாங்களோ, நம்மளுடைய வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, இஸ்லாத்தை நாம் ஏற்றுக்கொண்டதனால் நம்மை பழி வாங்க வேண்டும் என்று யார் நினைக்கின்றார்களோ அவர்களிடத்துல எந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுங்க. அதான் அல்லாஹ் இன்னொரு இடத்துல ரொம்ப தெளிவாகவே சொல்லி காட்டுகின்றான். லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாத்தூன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடியவர்களை நேசிக்க மாட்டார்கள், நேசிப்பவராக நீர் பார்க்க மாட்டீர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எந்த அளவுக்கு, அவ் ஆபாகும் அவ் அபுனாகும் அவ் இஹ்வானகும் அவ் அஷீரத்தகும், அவ்வாறு அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அது தன்னுடைய தாயா இருந்தாலும் சரி, தன்னுடைய தந்தையா இருந்தாலும் சரி, தன்னுடைய கட்டின மனைவியா இருந்தாலும் சரி, தான் பெற்றெடுத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, தன்னுடைய நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்துல உறவு பாராட்ட மாட்டார்கள், பகைமை பாராட்டுவார்கள். அவங்க இடத்துல சண்டை போடணுமா, யாரோட சண்டை போடணும், அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடியவர்கள் யாரோ, யார் பகைமை பாராட்டுகின்றார்களோ, அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் காட்டி தந்த வழிமுறைக்கு எதிராக நடந்து நமக்கு தொந்தரவு தர்றாங்களோ, அந்த வழிக்கு வரமாட்டேன்னு மறுக்கிறாங்களோ, அவங்களிடத்துல பகைமை பாராட்ட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அது அல்லாம தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு, நான் இஸ்லாத்துக்குலாம் வரல, என்னைய இப்படியே விட்டுருங்க, ஆனா நான் உனக்கு தொல்லை தர மாட்டேன் என்ற அடிப்படையில நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ, நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு போறேன், நமக்கு ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்தே வேணாம் அப்படின்னு சொல்லி யாராவது இருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்க இடத்துல போய் சண்டை போடக்கூடாது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. ஆனா என்னன்னா, அவங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், இஸ்லாத்துக்கு வந்துருன்னு சொல்லி முடிஞ்ச அளவு எடுத்து நம்ம சொல்ல வேண்டியதுதான். அந்த அடிப்படையில தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களோடு நட்பு பாராட்டினாங்க. யூதர்களுடைய வீட்டுல யூத பெண்மணி கொடுத்த விருந்த சாப்பிட்டாங்களா இல்லையா, அவங்களுடைய வீட்டுல போய் சாப்பிட்டு இருக்காங்கல்ல, யூதர்கள்ட்டயே நான் பேச மாட்டேன்னு சொன்னாங்களா? அப்படி கிடையாது. அவர்கள் போரிடாதவர்களா இருந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொல்லை தராதவர்களா இருந்தாங்க. அப்படிப்பட்ட யூதர்களோடு நட்பு பாராட்டினாங்க. அந்த யூதர்களிடத்துலதான் தங்களுடைய அந்த போர் கவசத்தையே போய் அடமான வச்சாங்க.
அடமானம் வச்சு கோதுமையெல்லாம் வாங்கினாங்களா இல்லையா? அப்ப ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம போய் அவங்கள்ட்ட அடகு வைக்க முடியுமா? வச்சு கோதுமையை வாங்க முடியுமா? வட்டி கிடையாது, வட்டி இல்லாம, வட்டிக்குன்னு விளங்கிடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்க்கவசத்தை வைத்து அந்த கோதுமையை அடகு வாங்கினாங்களா இல்லையா? அந்த இதை வைத்து விட்டு, அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வேலையாளர் யார் இருந்தா, ஒரு யூத சிறுவனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்தார்கள். அந்த யூத சிறுவன் உடல்ல சரியில்லாம போறப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் அந்த சிறுவனுக்கு இஸ்லாத்தை சொல்லி, நீ இஸ்லாத்துக்கு வந்திருப்பா என்று சொல்கின்றார்கள். அவருடைய தந்தை சொல்றாரு, அத்தி அபுல் காசிம், அபுல் காசிமுக்கு நீ கட்டுப்படு, அவர் சொல்றதை நீ கேட்டு என்று சொல்லி அந்த யூத சிறுவனுடைய தகப்பனார், அவர் ஒரு யூதர் தான், அவர் சொல்றாரு நீ இஸ்லாத்தை தருவீரு அப்படின்னு. அந்த பையன் இஸ்லாத்தை களிமா சொல்லி முஸ்லீம் ஆயிட்டான் என்றவனையும் நரக நெருப்புல இருந்து இவனை பாதுகாத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோமா இல்லையா? இப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருகின்றது? அதாவது யாரு நமக்கு எதிரிகளாக இல்லாமல் நம்மோடு நல்ல முறையில் நட்புறவு ஆடுகின்றார்களோ அவர்களிடத்துல நட்புறவை பேணுவது நம் மீது குற்றம் இல்லை. அதே நேரத்தில் யார் நமக்கு எதிரியாக இருக்கின்றார்களோ அவர்களிடத்துல உறவை பேணுவது குற்றம். ரெண்டு விளங்குது. இப்படி எதிரியா இருந்தா உறவையும் பேணக்கூடாது. உனக்கு எனக்கு சங்காத்தமே இல்ல, நீ வேற நான் வேறன்னு டிக்ளேர் பண்ணிடணும். அப்படி இல்ல, கரெக்டா நம்ம இடத்துல நல்ல முறையில் நடந்து கொள்கின்றார்கள் அப்படின்னா அவரிடத்தில் நட்புறவை பேணுவது நம்ம மேல குற்றம் இல்ல. அந்த அடிப்படையில தான் ஜக்காத் இருக்கே, ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதியானவர்கள் 8 நபர்கள் நல்லா சொல்லி காட்டுறான்ல. 8 வகையான நபர்களுக்கு ஜக்காத்துடைய பணம் நாம செலவிடலாம். அதுல யார் யார் வர்றா? கடன்பட்டோர், யாசிப்பவர்கள், அதே மாதிரி ஏழைகள், அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில போரிடக்கூடியவர்கள் என்று பட்டியல் வரும் பொழுது அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்? யாருடைய உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டுமோ அவர்களுக்கும் நீங்கள் செலவிட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உள்ள மால்லபத்து குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்காக நீங்கள் செலவிட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அவருடைய உள்ளங்கள் ஈர்க்கப்படுறதுன்னா யாருன்னா இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு. ஜக்காத்து நம்மளுடைய மார்க்க கடமை, மார்க்க கடமை நம்ம வசூல் பண்ணி ஜக்காத்துல யாருக்கு செலவிடணுமா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றார்களே அவங்களுக்காக நம்ம செலவிடலாம். அவங்க யாரு? நம்மளை கொல்றவனுக்கு போய் கத்தி வாங்கி கொடுத்துட கூடாது, பஞ்சாயத்து ஆயிர போறோம். அப்படி இல்லாம நல்ல முறையில உறவை பேணக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நமக்கு மேல எதிரி நம்மளோட பஞ்சாயத்து பண்ணாம எதிரிகளா இல்லாம யார் இருக்கின்றார்களோ அவர்களோடு உறவுகளை பேணுவது மார்க்க அடிப்படையில தப்பு கிடையாது. அந்த அடிப்படையில சகோதரி இஸ்லாத்தை எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. அவங்க இஸ்லாத்தை தழுவாவிட்டாலும் இயன்றவரை நாம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், சொல்லிக்கிட்டே இருப்போம். அவங்க இஸ்லாத்தை தழுவினால் ஓகே, அப்படி இல்ல அப்படின்னா சொல்றது மட்டும் தான் நம்ம கடமை. அல்லாஹ் அப்படிதானே சொல்லி காட்டுறான், ஃபஸக்கிர் இன்னமா அன்த முஸக்கிர் லஸ்த அலைஹிம் பிமுஸைத்திர். நபியே நீங்க போய் எடுத்து சொல்லுங்க, எடுத்து சொல்றது மட்டும்தான் உங்க வேலை. நீங்க அவர் மேல பொறுப்பு சாட்டப்பட்டவர் இல்லை. அவங்க இஸ்லாத்தை தழுவவில்லை என்று சொல்லி அல்லாஹ் உங்கள்ட்ட கேள்வி கேட்க போறானா? ஏன் உங்க இஸ்லாத்தை தழுவல, ஏன் இஸ்லாம் தழுவாம இருந்தாங்க, அதனால உங்களுக்கு நரகம் நல்லா சொல்ல போறது கிடையாது. ஏன்னா எடுத்து சொல்றது மட்டும்தான் உங்களுடைய கடமை. அப்படின்னும் பொழுது இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்லுங்க. எடுத்து சொல்வதாக இருந்தாலும் அவங்களோட உறவு முறையை பேணாதான் சொல்ல முடியும். அவங்கள துண்டிச்சுட்டு வெளியே வந்துட்டோம்னா சொல்லவும் முடியாது. அப்ப இஸ்லாத்தை சொல்ல வேண்டியது நம்ம கடமையாக இருப்பதனால நாம இஸ்லாத்தை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அல்லாஹ் நாடுனா நேர்வழி கிடைக்கட்டும், அதுக்காக நம்மளும் பிரார்த்தனை செய்வோம்.